வணக்கம் எல்லாருக்கும். இது நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா நெதர்லாந்தில் ராட்டர்டாம் அப்படிங்கிற ஒரு சிட்டி. அதுக்கு அவுட்டரில் இங்கே ஒரு விவசாயம், ஃபுல் விவசாயம் தான் பண்ணுறாங்க. இந்த இடத்து பேர் சரியாக தெரியல, எனக்கு வேலை நுழைய மாட்டேங்குது. நான் லொக்கேஷனில் டேக் பண்ணேன். எல்லாம் ரெண்டு பக்கமும் வாய்க்கால் இருக்குது, எந்த பக்கம் பார்த்தாலும் வாய்க்கால் இருக்குது. எங்கே பார்த்தாலும் விவசாயம் தான். சோளம், கோதுமை, அப்புறமா ஆடு இருக்குது, நிறையா மாட்டுப்பண்ணை நிறையா இருக்குது. சைடில் சூப்பராக இருக்குது ஏரியா, அமைதியாக. வீடு சில வீட்டில் வந்து நம்ம ஊரில் சம்பு சொல்லுவார். சம்பு இந்த கீத்து போட்டு அது மேலே போடுவேன். நம்ம ஊரில் இப்போ அதுமாதிரி போடுறது கூட இல்லை, ஆனால் இங்கே அதுமாதிரி போட்டிருக்காங்க. அந்த வீடு சம்பு தட்டி போட்ட வீடு ஃபுல்லாக இதுதான். அந்த மாதிரியும் இருக்குது வீடு, சீட்டு வந்து ஓடு மாதிரி போட்டு இது மாதிரியும் இருக்குது. விவசாய நிலங்களை காட்டுறாங்க இல்லைங்க, ஃபுல்லாக விவசாயம். நம்ம ஊரில் கூட இந்த மாதிரி இடம்லாம் பார்த்ததே இல்லை. எப்படின்னா நம்ம ஊரில் எங்கேயுமே இடம் காலியாகவே இருக்குது. இது பாருங்க, இந்த வால்நட்டு மரம் வந்து வால்நட்டு சொல்லுவாங்க. ஆப்பிள் மரம், ஆப்பிள் ரெட் ஆப்பிள்லாம் இருக்குங்க. ரெட்டு கலர் ஆப்பிள் இருக்குது, க்ரீன் ஆப்பிள் இருக்குது, எல்லா ஆப்பிள் கீழே விழுந்து கிடக்காங்க. பேரிக்காய் இருக்கு பாருங்க, இது வந்து பேரிக்காய். இருக்கு பாருங்க, பேரிக்காய். எங்கே பார்த்தாலும் ஆப்பிள் இருக்குது, பேரிக்காய் இருக்குது, கோதுமை நிறையா கோதுமை பயிரிடுறாங்க. கோதுமை, அப்புறம் சோளம், எல்லாத்தோட அதிகமாக சோளம். இப்போ கோதுமைலாம் அறுவடை பண்ணிட்டாங்க, இப்போ திரும்ப மறுபடியும் போட்டிருக்காங்க. சோளம் தான் இப்போ சோளம் தான் கொஞ்சம் இடத்துல அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் விவசாய பண்ணைகள் தான் இந்த சைடில். அதுங்க பூசணிக்காய் பாருங்க, ஆரஞ்சு கலரில் இருக்கல பூசணிக்காய் நிறையா விற்பனை பண்ணுறாங்க இங்கே சைடில். விவசாயமே எல்லா பக்கத்தும் தண்ணி இருக்குது. விவசாயம் பண்ணுறது தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்குது. தண்ணி இருக்கிறதுனால தான் எங்கே விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் எங்கேயாவது பார்த்துக்கலாம், காலி இடம் கிடக்கும் அங்கங்கே. ஆனால் இங்கே வந்து இடம் காலியாகவே இல்லை, ஏன்னா எல்லா இடத்துலையும் விவசாயம் பண்ணுறாங்க. காலியாக இருந்தாவே அந்த இடத்துல சும்மா பண்ணுறாங்க. ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, அங்கே மாடு மேய்து பாருங்க, மாடு மேய்துக்கா. மாடுலாம் நிறைய போட்டுருக்காங்க சைடில். சைடில் ஃபுல்லாக மாட்டு பண்ணை நிறையா இருக்குது. மாடு தான், மாடு, ஆடு. நம்ம ஊரில் காலி இடம் கிடக்கும், ஆனால் இந்த சைடில் காலி இடமே இல்லை. எங்கே பார்த்தாலும் விவசாய இடம் தான். காலி இடமா இருந்தாலும் அதுக்குள்ளே விவசாயம் பண்ணுறாங்க போட்டு வச்சுட்டு. சரி, ஓகே. சைக்கிள் போகிறாங்க. அதே மாதிரி சைக்கிள் போகிறது இங்கே நிறையா சைக்கிள் தான் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நெதர்லாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி அதிகமாக சைக்கிள் தனி ட்ராக்கே போட்டு வச்சுருக்காங்க சைக்கிள் போகிறதுக்காகவே. சைக்கிள் தனியாக
நான் பெல்ஜியத்தில் பார்த்துருக்கேன், சைட்டில் வந்து ரோடு சைடில் வந்து ஒரு 1 மீட்டருக்கு அகலத்துக்கு சைக்கிளுக்காக தனியாக போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே நெதர்லாந்தில் வந்து தனி ரோடே இருக்குது. ரோட்டை விட்டு அவுட் சைடில் ரோட்டுக்கு வெளியில் தனியாக ரோடு போட்டிருக்காங்க. சைக்கிள் போகிறதுக்காக. அந்த அளவுக்கு சைக்கிள், ஏன்னா இங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. வாகனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கிறதுக்காக எல்லாம் சைக்கிள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க, சின்ன சின்ன போட்டும் யூஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன போட்டு இருக்குது, அந்த போட்டை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்குது வழி. இது மாதிரி வாய்க்கால் இருக்குல்ல, இது மாதிரி வாய்க்காலில் போட்டில் போகிற மாதிரியே வழி வச்சுருக்காங்க அந்த சிட்டி சைடில். அதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விவசாய நிலம் தான் இருக்குது. இப்போ அறுவடைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பயிரிடுறாங்கன்னு தெரில. கெட்டின தூரம் வரை விவசாயம் தான். எங்கும் விவசாயம், மாடு நிறைய மாடு மேயுது எங்கே பார்த்தாலும். விவசாயி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எல்லாமே விவசாய இடம் தான். இங்கே வந்து கோதுமை போட்டு அடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ புல் இருக்குது. இப்போ மாட்டுக்கு தேவை புல் தான் வளர்க்குறாங்க போல இருக்குது. இப்போ இங்கே புல் தான் அதிகமாக இருக்குது. மாட்டுலாம் நிறையா வேணும். மாடு தான் ஃபுல்லாக, அங்கே மாடு, அந்த சைடில் ஃபுல்லாக மாடு மேயுது. இங்கே பார்த்தாலும் மத்திய விவசாயம்